சார், உங்களை பார்க்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? அம்மா, என்னம்மா இது? நீங்க ஏமா சிரமப்பட்டு வரணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். உனக்கு நிறைய வேலை இருக்கிறப்போ அனாவசியமா உன்னை தொந்தரவு படுத்த வேண்டாமோன்னு உன்னை பார்க்க நானே வந்தேன்ப்பா. வாங்கம்மா. உட்காருங்கம்மா. முரளி, உன்னோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே? சொல்லுங்கம்மா. வர வர நீ வீட்டுக்கு வரதையும் நிறுத்திட்டு ராத்திரியும் பகலும் ஆஸ்பத்திரியே கதியா இருக்கேன். உன்னை பார்க்காம என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கு தெரியாதா? அம்மா, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு வைராக்கியம் இல்லைம்மா. ஆனா 24 மணி நேரம் நோயாளிங்க பக்கத்திலேயே இருந்து அவங்களுக்கு வைத்தியம் செய்யறதே என் முதல் கடமையாக்கிக்கிட்டேன். நானும் ஒரு நோயாளிதான். இந்த வயசுல மனோவியாதியினால் உன் தாய் கஷ்டப்படலாமா? நீங்க சொல்லு. அம்மா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா உங்க மனோவியாதியை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில நான் இல்லையம்மா. முரளி, உறவு பந்தம்னு சொல்லிக்க எனக்கு இருக்கிறது நீ ஒரே மகன். உனக்கு கல்யாணம் செய்து வச்சு கண்குளிர பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும். அவ மடியிலே உன் மக்கள் செல்வம் தவழ்ந்து விளையாடணும். அதை பார்த்து நான் பூரிப்படையணும், பெருமைப்படணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? மன்னிச்சிருங்கம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணத்தை பத்தி பேசிய மனசை புண்படுத்தாதீங்க. அதை நான் அடியோடு மறந்துட்டேன். முரளி, நீ காதலிச்ச பெண் வேறொருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ இப்படி பாழ்படுத்திக்கலாமா? அந்த பெண்ணுக்கு உன் மேல உண்மையாவே அன்பு இருந்திருந்தா இப்படி உன்னை மோசம் செய்து. அம்மா, அவளை பத்தி தவறா எதையுமே பேசாதீங்க. நீங்க அவளை பார்த்ததில்லை, அவளோட பழகினதில்லை. அவ பண்பில் இருப்படும். அப்படிப்பட்ட மாணிக்கத்தை என்னிடமிருந்து பிரித்தது விதிதானே தவிர வேற எதுவுமே இல்லை. என் நெஞ்சத்தில் பதிந்து விட்ட அந்த உருவத்தை என்னால் மறக்க முடியாது. முரளி, அம்மா, என்னை வற்புறுத்தாதீங்க. இனிமே என் வாழ்க்கைக்கு துணைவி தேவையில்லை. தொழில்தான் எனக்கு துணை, சேவைதான் என்னுடைய கடமை, அதில் அடையும் வெற்றிதான் என்னுடைய லட்சியம். அம்மா, நீங்க என்ன வீட்டுக்காக பெறல, நாட்டுக்காக பெற்றீங்க. அந்த பெருமையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறேம்மா. ஏற்படுத்தி. அம்மா, நான் வர்றேன்ப்பா. அம்மா, இடிந்த கோட்டையை கட்ட எவராலும் முடியும். ஆனால் சிதைந்த நெஞ்சத்தை சீராக்க யாராலும் முடியும்?
நாளைக்கு ஐ ஆம் சோ சாரி, நாளைக்கு முடியாது. புதன்கிழமை 11 மணிக்கு வாங்க. எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி 11 o'clock. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், ஐ எம் சாரி டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். இங்க சிகரெட் பிடிக்கலாம், கேரி ஆன். தேங்க்யூ. சிகரெட்? நோ தேங்க்ஸ். டாக்டர், என் மனைவிக்கு வியாதி குணம் ஆகுமா ஆகாதான்னு டெஃபினட்டா சொல்லுங்க. குணமாயிடுங்கிற நம்பிக்கையில் தானே நாங்க வைத்தியம் பார்க்கிறோம். அதுக்கு இல்ல டாக்டர், இந்த நோயாளி மனைவியை கட்டிக்கிட்டு மாரடிக்க என்னால முடியல. இவளுடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஒரு முடிவுக்கு கூட சௌகரியமா இருக்கும். முடிவுக்கா? ஆமா டாக்டர், நான் 2வது கல்யாணம் செய்துக்கலான்னு இருக்கேன். மிஸ்டர், மனைவி படுத்த படுக்கையா இருக்கும்போது கொஞ்சம் கூட பச்சாத்தாபம் இல்லாம உங்க மனசுல இந்த விபரீதம் என்ன ஏற்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தயவு செய்து இது விஷயமா உங்க மனைவி கிட்ட கூட பேசாதீங்க. என் நிலைமையில நீங்க இருந்தா இப்படி சொல்ல மாட்டீங்க டாக்டர். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மறுகல்யாணத்தை பத்தி மனசால கூட நினைக்க மாட்டேன். மிஸ்டர் பாலு, மனைவியை வெறுக்காதீங்க, அவகிட்ட அன்பு செலுத்துங்க, பாசம் வைங்க. 10 நாள்ல குணமாகலைன்னா பாருங்க. எஸ் டாக்டர். சார், உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. வர சொல்லு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என் பேர் வேணு, இவ என் மனைவி. ஓ, ஆமா. எது விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா டாக்டர்ல அபிப்பிராயப்படுறாங்க. புத்துநோய் சிகிச்சையில நீங்க ரொம்ப கெட்டிக்காரர்னு சொன்னாங்க. ஆகையினாலே உங்ககிட்ட நம்பிக்கையோட வந்திருக்கோம். இவருடைய வியாதி நீங்க தான் குணப்படுத்தணும் டாக்டர். இல்லைன்னா சீதா, என்னது? எனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஏன் இப்படி மனசு தளர விடுற? நீங்க பயப்பட தேவையில்லை, திடமா இருங்க. மத்த டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சீதா, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் உட்கார்ந்து நான் இப்போ வந்து. டாக்டர் மோகன் இருக்காரு? குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் முரளி ஸ்பீக்கிங். உங்க உதவி கொஞ்சம் அவசரமா தேவை. ஆமா, ஒரு அட்வான்ஸ்ட் கேன்சர் கேஸ் விஷயமா கன்சல்ட் பண்ணணும். வர முடியுமா டாக்டர்? தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஜான் தேர்? குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் முரளி ஸ்பீக்கிங். I would like to consult you regarding an advanced cancer case. Will it be possible for you to drop in for a few seconds? Thank you, doctor. என்னங்க விளையாட்டுது? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ பயப்படலன்னா எனக்கு இந்த அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? போதும் விடுங்க. முடியாது சீதா, இத பார்.
அவ்வளவு சுலபமா என்னை ஏமாத்த முடியுமா? உங்களை ஏமாத்த நான் நினைப்பேனா? நீ அப்படி நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு எனக்கு. சீதா, இப்படி வாயே. உட்கார். சீதா, இனிமே என்னால் காத்திருக்க முடியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா முடியணும். உன் எண்ணத்தை எப்போ உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சமயம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். சீதா, டாக்டர், டாக்டர் மோகன், டாக்டர் ஜான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ஜான். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் மோகன். Here is the X-ray of the patient. Yes. Nurse, என் ரூம்ல மிஸ்டர் வேணு இருக்காரு, அவரை மட்டும் கூட்டிட்டு வா. It has deeply affected the globe. Look at the end of glands, doctor. ரொம்ப பரவி இருக்கே. It's a fairly advanced case, doctor. Yes, I thought so. மிஸ்டர் வேணு, உங்க செட்டையை கழட்டிட்டு இதுல படிங்க. நர்ஸ், ஹெல்ப் மீ. இந்த புற்றுநோய் அவருடைய லங்ஸை ரொம்ப பலமா பாதிச்சிருக்கு. ரொம்ப சீரியஸ் கேஸ் தான். பட் டாக்டர், யூ கேன் ட்ரை யுவர் லக் அண்ட் ஆபரேட்டிங். ஆமா டாக்டர், இன்னிலிருந்து 15 நாள் நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேட் செய்யலாம். ஆனா லங்ஸ்ல கேன்சர் பரவ ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஆபரேட் செஞ்சா கூட பிழைக்கிறது கஷ்டம்தான். ஆனா உங்க ராசி நல்லா இருந்தா ஒருவேளை பிழைச்சாலும் பிழைக்கலாம். அம்மா, இந்த அபாயகரமான ஆபரேஷன் செய்யறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இருக்காது? விதி எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் டாக்டர். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக் டாக்டர் மோகன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், என் கணவர் பிழைக்கவே மாட்டார். அவரை உங்களால காப்பாற்ற முடியாதா? சொல்லுங்க டாக்டர். சீதா, உன் கணவருடைய நிலைமை, இந்த வியாதியினுடைய பயங்கரம், இவைகளை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த டாக்டர்களுடைய அபிப்பிராயத்தை உன் எதிரிலேயே சொல்ல சொன்னேன். கடைசியா நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். எனக்கு வாழ்வளிக்க வேண்டியது உங்க கடமை டாக்டர். என் தொழில களங்கமோ முயற்சியில் அஸ்ரத்தையோ எக்காரணத்தை கொண்டு ஏற்படாதுன்னு நான் ஆணையிட்டு சொல்றேம்மா. நீங்க தான் எங்க டாக்டரா இருக்க போறீங்க. உங்ககிட்டே என் கணவர் அழைச்சிட்டு வர போறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். தெரிஞ்சிருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டியா? வந்திருப்பேன். நீங்க உத்தமர், உயர்ந்த பண்புள்ளவருங்கிற நம்பிக்கை என் உயிருள்ள வரையில் மாறவே மாறாது டாக்டர். நன்றி சீதா. உன் கணவரை காப்பாற்ற நான் முயற்சிக்கிறேன். நர்ஸ், நர்ஸ், எஸ் டாக்டர். இவங்களை அந்த ஸ்பெஷல் வார்டு கூட்டிட்டு போ. வாங்க. சாஞ்சி உட்காருங்க. அம்மா, நீங்களும் கூடவே தங்குறதா இருந்தா இந்த பக்கத்து ரூமையும் உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா இந்த பெல்லே அமுத்தினா போதும். நாங்க யாராவது. ஐயா, நான் இங்கேயே இருக்கட்டுங்களா? சீதா, நீ வீட்டுக்கு போய. வீணா ஏன் இங்க இருந்து சிரமம் பண்ணும்? வேண்டாங்க, வீட்டுல என்னால அமைதியாவே இருக்க முடியாது. நான் உங்களோட இருக்கேன். டிரைவர் அம்மா, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில எனக்கும் ஐயாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் கொண்டு வாங்க. சரிம்மா. என்னங்க, வேற ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல, நீ போலாம் டிரைவர். எஸ் சார். சீதா, டாக்டர் என் உடல்நிலை பத்தி என்ன சொன்னாரு? பயப்படம்படியா ஒண்ணுமே இல்லை மிஸ்டர் வேணு. பரவாயில்ல, உட்காரு. டேக் இட் ஈஸி. மிஸ்டர் வேணு, இன்னைக்கு தேதி 10 இல்லையா? இன்னைக்கு சரியா 15வது நாள், அதாவது 24ஆம் தேதி நான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய போறேன். பிறகு நீங்க பூர்ண குணமாயிடுறீங்க. ஏன் டாக்டர், இந்த ஆபரேஷன் நாளைக்கே செஞ்சார்ல? நோ நோ நோ, இது பெரிய ஆபரேஷன் பாருங்க. அது தாங்கக்கூடிய அளவுல உங்க உடல்நிலை பக்குவம் அடையணும். ஓஹோ. ஆமா டாக்டர், உங்களுக்கு சொந்த ஊர் மெட்ராஸேவா? இல்ல, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? என் ஒய்ஃப் கூட கோயம்புத்தூர் தான் டாக்டர். ஓ, இத பாருங்க, உங்க கணவருக்கு இப்ப நிறைய ஓய்வு தேவை. சொந்தக்காரங்க வந்து அடிக்கடி தொந்தரப்படுத்தாம நீங்க பாத்துக்கணும். எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல டாக்டர். சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு கல்யாணமான மறு வருஷமே எங்க அப்பாவும் காலமாயிட்டார். எங்களுக்கு மெட்ராஸ்ல பிசினஸ் இருக்கிறதுனால நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஆமா,
உங்களுக்கு இந்த இடம் வசதியா இருக்கு? ரொம்ப வசதியா இருக்கு டாக்டர். சரி, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். வரட்டுமா? வரேம்மா. சீதா, எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஆமாங்க, ரொம்ப நல்லவர். நீங்க கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுத்துக்கங்க. இந்த நர்சிங் ஹோம்ல பேப்பர் கூட தர்றாங்களா என்ன? உங்களால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுன்னு நான் தான் வரவழைச்சேன். ஓ, thank you very much. Don't waste it. என்ன சீதா அது? காஃபியா? இல்ல, ஹார்லிக்ஸ். உங்களை காஃபி சாப்பிட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டருக்கு என்ன எதையாவது சுலபமா சொல்லிடுவாரு. என்னால காஃபி சாப்பிடாம இருக்க முடியாத. ஏன் முடியாது? மனோதிடம் இருந்தா எதுவும் முடியும். நீங்க முதல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் பேப்பர் படிக்கணும். டாக்டர் ஐயா, என் மக படுத்த படுக்கையாவே இருக்கணும்ல? தேவையில்லைங்க. இது மற்ற வியாதி மாதிரி இல்லை. இந்த புற்றுநோய் இருக்கு பாருங்க, ஒரு விசித்திரமான வியாதி. இந்த நோய் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்லபடியா நடமாடிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வியாதி ஆரம்பத்திலேயே வந்தா இப்போ இருக்கிற நவீன சிகிச்சை முறைப்படி நோயாளியை காப்பாத்திடலாம். உங்களுக்கு பரிசோதனைக்கு நேரமாச்சு, புறப்படுறீங்களா? பீட்டர், இவங்களை கூட்டிட்டு போ. ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்க? உங்களுக்கு எது தேவையாலும் பீட்டரை கேளுங்க. டாக்டர் ஐயா, குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நான் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தேன். வியாதி ஆரம்பத்திலேயே வந்ததுனால ஒரு கவலையும் இல்லை. நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரேம்மா, ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர், நான் ஒருத்தர் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒருவித பயமும் வேண்டாம். ஆமா, நீங்க? நான் ஒரு முக்கா டாக்டர். ஃபாரின்ல இருக்க வேண்டியவன் பேட் டைம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப போல டாக்டர் அவருக்கே ஏதாவது உடம்புக்கு வந்தாலும் நான் தான் வைத்தியம் பாக்குறது. முதல்ல நீங்க எங்கேயா போய் வைத்தியம் பார்த்தங்க? உங்க உடம்ப பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் இருக்கிறேன் திங்கிங் எதை பத்தியாவது சிந்தனை. ஓஹோ, அதனாலதான் இப்படி இருக்கீங்களா? நீங்க புறப்படுறீங்களா? வந்தீங்க, குழந்தை அட்மிட் பண்ணீங்க, அதோட தீர்ந்து போச்சு. அப்புறம் பேசிட்டு இருந்தோம், ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் ஆகாது. புறப்படுங்க. ஓ, சொல்றீங்களா? தயவுசெய்து போறீங்களா? சரியம்மா, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறேன். வரேன்ப்பா. போய் வாப்பா. பேச்சு வாக்குல ரிப்போர்ட் எழுத மறந்துட்டேன். உன் பேர் என்ன? நவநீதம். என் பேர் பீட்டர். என்ன வயசு? 19. எனக்கு 23. தம்பி தங்க அண்ணன் யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. தொல்லை விட்டது. குழந்தை குட்டிக்கு எத்தனை? யோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்பாடா, அப்படித்தான் இருக்கணும். உங்க அப்பா எப்படி கோவக்காரர? ஏன், அதெல்லாம் கூட ரிப்போர்ட்ல கேட்டிருக்க? இல்ல, ஜெனரலா கேட்டேன், சொல்லக்கூடாதா? எல்லாம் நல்லவர் தான். அப்பாடா. கண்ணை காட்டு. வண்டர்ஃபுல் ஐஸ். கையை நீட்டு. டெம்பரேச்சர் இருக்கே ஜுரம்? நீ ரொம்ப கோவமா இருக்கிற. நான் இந்த ரூமுக்கு வாசல்லையே நிக்கிறேன். எப்போ வேணாலும் கூப்பிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். நான் வரட்டுமா நவநீதம்? சரிங்க தேவர், நான் சொன்ன சாமான்லாம் மறந்துடாம கொண்டு வாங்க. ஆமா, வரும்போது பழம் வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. குடிக்கவே மாட்டேன். நீ இப்படி பிடிவாதம் செய்தா நான் அடிப்பேன், தெரியுமா? குடிக்கவே மாட்டேன். நம்ம வந்து ரொம்ப கசக்கும். இப்ப குடிக்க போறியா இல்லையா? ஏமா இப்படி குழந்தைய கோவிச்சுக்கிறீங்க? பக்குவமா சொல்லி பார்க்கலாமே. இது எப்பவும் இப்படிதானுங்க, ரொம்ப பிடிவாதக்காரி. நீனே பிடிவாதக்காரி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? என் பேரு சீதா. என் பேரு உமா. நீ நல்ல பாப்பா தானே? ஆமா. அப்போ சமத்தா இந்த மருந்து குடிச்சிடுவியான். என்ன ரொம்ப கசக்குதே. இத பாரு, கண்ணை மூடிட்டு அப்போ கசக்கவே கசக்காது. வாய் தர. ஸ்வீட் டார்லிங், நீ படுத்துக்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். என்னோடனா இருக்கணும். நீ நல்ல பாப்பாவா இருந்தா நான் சொல்றபடி கேட்கணும். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உன்னோடயே இருக்கேன். என்ன? பாப்பா, தூரேன். டோன்ட் டாக். சீதா, சீதா, என்னை அடியோடு மறந்துட்டியா சீதா? டாக்டர், என் கணவருக்கு உங்க மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் டாக்டர்.
என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த நர்சிங் ஹோம்ல தான் சேர்த்திருக்கோம். உங்க அழகு சத்தம் கேட்டு உள்ளே வந்தேன். ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட ஏதோ கடுமையா பேசிட்டு வெளியே போனாரே அவர் என் கணவர். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நிலையில அவர் இப்படி கோபமா பேசிருக்க கூடாதுதான். அதுக்காக நீங்க அழலாமா? உங்க புருஷன் தானே உரிமையோட திட்டிருப்பார். அடிக்கிறதும் அந்த கைதான், அணைக்கிறதும் அந்த கைதானே அம்மா. அவர் திட்டினாருங்கிறதுக்காக நான் அழலம்மா. நான் நோயாளிங்கிறதுக்காக அவர் என்ன அடியோடு வெறுக்கிறார். குடும்ப வாழ்க்கையில வெறுப்பும் விருப்பும் சாதாரணம். இதெல்லாம் பெருசு பண்ணாம நாம தானே பொறுமையா இருக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் போக போக சரியா போயிடும். நீங்க அமைதியா இருங்க. நான் வரட்டுமா? முதல் சந்திப்பிலே என்ன நீங்க ரொம்ப கவர்ந்துட்டீங்க. உங்க பேர் சீதா, என் பேரு வனஜா. உங்களை அடிக்கடி சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இங்கேதாமா இருக்கேன். உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். வரட்டுமா? லங்ஸ்ல தான் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. ஆனா பயப்படும்படியா ஒண்ணு இல்ல, ஆபரேஷன் செய்தா சரியா போடும் டாக்டர் சொல்றாரு. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. தம்பி, மனித வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே நம்பிக்கை தான். அதை நாம இழக்கலாமா? கர்த்தரோட கிருபையினால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். டாக்டர் முரளி இருக்கிறாரே, ரொம்ப நல்லவர், நல்ல கைராசிக்காரர். சீதா, இந்த பெரியவர் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில தங்கியிருக்காரு. இவ என் மனைவி சீதா. வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? உங்க ஆசீர்வாதம் கிடைச்சது என்னுடைய பாக்கியம். சீதா, இவருக்கு ஏதாவது ஆலிஸ் கலந்து கூட? பரவாயில்ல, வேண்டாம்மா. எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு. நான் வரட்டுமா? வரேனுங்க தம்பி. ஆமா, எங்க ஒண்ணு ரொம்ப நேரமா காணும்? இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற நோயாளிங்க சில பேரை பார்க்க போனேன். அங்க ஒரு குழந்தை இருக்குங்க, துரு துருன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தைய நீ ஸ்வீகாரம் எடுத்துக்க. ஏனா எனக்கு ஒன்னும் வயசா இல்ல. குட் ஈவினிங் மிஸ்டர் வேணு. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ரொம்ப வசதியா இருக்கும். உங்களுக்கு எது தேவையானாலும் சொல்லுங்க, கவனிக்க சொல்றேன். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நான் எது வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? ஓ, தாராளமா சாப்பிடலாமே. கேட்டியா சீதா? நான் காஃபியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியே. ஓ, ஐ எம் சாரி. நீங்க காஃபி டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி, நான் என்ன சொல்ல முடியும்? டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு செய்யறது? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ சீதா, நீ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கேன். எனக்கே இதெல்லாம். நீ பிடிவாதம் பண்ணக்கூடாது சீதா. டாக்டர், இவர் ரொம்ப வீக். ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா போதும் மயக்கமா விழுந்துடுறேன். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை டாக்டர். இப்படி சொல்லி சொல்லியே தான் உடல் நலத்தை கவனிச்சுக்காம விட்டுறா டாக்டர். அது ரொம்ப தவறு. நான் ஒரு நல்ல டானிக் வாங்கி தரேன். அது தினம் சாப்பிட்டா. மன்னிக்கணும் டாக்டர். முதல்ல அவருக்கு பூர்ண குணமாகட்டும், பிறகு என்ன பத்தி சிந்திக்கலாம். பூரண குணமாகிறதா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் வேணு. என்னுடைய ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சு நீங்களும் நலமா வாழ போறீங்கன்னு நான் உத்தரவாதம் தரேன். என்ன டாக்டர், புற்றுநோய் எவ்வளவு பயங்கரமானதுன்னு எனக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட அபாயகரமான நோய்களில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுறது தானே டாக்டருடைய கடமை. என்னுடைய தன்னம்பிக்கை, தளராத உழைப்பு வீண் போகாதுன்னு நான் உறுதியா சொல்றேன். பார்க்கலாம் டாக்டர். நான் பிழைச்சு இருந்தா 5 லட்சம் ரூபாய் உங்க ஆஸ்பத்திரிக்கு நான் நன்கொடையா தர தயார். உண்மையாவா? நிச்சயமா. அப்படியாதான் இப்பவே 5 லட்சத்துக்கு ஒரு செக் எழுதி தயாரா வச்சிருங்க. உங்க பணத்தினாலே மனித சமுதாயத்துக்கு நிறைய சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போகுது, பெருமை கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது. ஐ ஆம் ஷூர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் வேணு. டாக்டர், உங்களை நான் ரொம்ப விரும்புறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப வெறுக்கிறேன். நீங்க வெறுக்கும்படியா நான் ஒரு தவறும் செய்யலையே. ஒரு நல்ல நண்பனை மிஸ்டர்னு மரியாதை வச்சு கூப்பிடுற தவறு இல்லையா? சாதாரணமா வேணும்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடும்? இனிமே நான் உங்களை வேணும்னு கூப்பிடுறேன். சரிதானே? தேங்க்ஸ். வரட்டுமா? வரேன். தெரியாம வாக்கு கொடுத்துட்டேனே. என்ன சொல்றீங்க? இப்ப டாக்டர் என்ன புத்துநோயில இருந்து காப்பாத்திட்டா. நமக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் தானே? அசட்டுத்தனமா பேசாதீங்க. உங்க உயிரை விட பணமா முக்கியம்? 5 லட்சம் என்ன, நீங்க குணமாயிட்டா சொத்து பூரா கொடுக்க எனக்கு சம்மதம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஆமத்து தேவர், நான் சொன்ன சாமான்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் கொண்டாந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா படம். என்ன படம் சீதா அது? எனக்கு தேவையான படம். பாருங்க. பூஜை சாமான் எல்லாம் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்குமா? இந்த சீதா.
எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும், சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், பொன்மகளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. டாக்டர், shall I come in, டாக்டர்? வேணுமா? வாங்க வாங்க. பொழுது போகல டாக்டர், இப்படி உங்க நர்சிங் ஹோமை சுத்தி பார்த்துட்டு உங்ககிட்ட படிக்க ஏதாவது புத்தகம் தான் ஆயிட்டு போலாம்னு வந்தேன். படிக்கவா? இங்க எல்லா வைத்திய சம்பந்தமான புத்தகங்கள் தான் இருக்கு. அடே இல்ல சார், வீட்டுல இருக்கேன். என்ன டாக்டர்? ஒண்ணுமில்ல வேணும், அது ரொம்ப பழைய பத்திரிகை. பரவாயில்ல, பழசா இருந்தானே, தூக்கம் வர்ற வரைக்கும் படிக்கிறதுக்கு தானே. சீதா காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன் டாக்டர். என்னங்க ஓவல்டன் கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். எங்க போயிருந்தீங்க? படிக்க ஏதாவது புத்தகம் ஆயிட்டு வரலாம் டாக்டர் ரூமுக்கு போனேன், இதான் கிடைச்சது. இந்தாங்க, சூடாரத்துக்கு முந்தி சாப்பிட்டுடுங்க.
சீதா, இங்கே உட்கார்ந்து கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு இருக்கலாம். வேண்டாங்க, பனி கொட்டது, உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. உள்ள வாங்க போலாம். நான் ரெடி டாக்டர். எஸ், போலாமா? ஓ சீதா, நான் ரேடியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். அரை மணி நேரத்துல வந்துடுறேன். அரை மணி எதுக்கு? 10 நிமிஷம், சீக்கிரமா முடிஞ்சு. இந்தாங்க குங்குமம். சீதா, நான் இதை வச்சுக்கலன்னா உன் மனசு ரொம்ப வருத்தப்படலையா? எனக்கே அந்த பொல்லாது, நீயே வச்சிரு. டாக்டர் கிட்ட நம்பிக்கை வைக்கிறத விட தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை வைக்கிற நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேணும் அப்படி இல்லைங்க டாக்டர், இது எனக்குள்ள ஏற்பட்ட பக்தி, அவ்வளவுதான். விளையாட்டுக்கு சொன்னேன். நேரமாச்சு, வேணும். நான் வரேன் சீதா. வனஜா, இனியும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதையா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உயிரோட இருக்கும் போது நீங்க இன்னொரு கல்யாணம் செய்துக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? உனக்காக என் வாழ்க்கையை நாசப்படுத்திக்க சொல்றியா? நோயாளியான உன்னோட இந்த 1 வருஷமா நான் பட்ட பாடு போதும். இத பாரு வனஜா, நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா பேசாம இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. நான் நல்லா வாழணும், நல்லபடியா பிழைச்சு எழுந்திருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதுக்காக நான் காத்திருக்கவும் தயாரா இல்ல. எப்ப பார்த்தாலும் மூதேவி மாதிரி அழுதுகிட்டு செத்தும் தொலைக்காம என் உயிரை வேற வாங்கி. உங்களுக்கு வேண்டியது கையெழுத்து தானே. வனஜா, யாரு நீ? மனித உணர்ச்சி உள்ள ஒரு பெண். இன்னொருத்தர் குடும்ப விஷயத்தில் குறுக்கிட உனக்கு என்ன உரிமை? உங்கள் மனைவி என்ற புனிதமான ஸ்தானத்தை இந்த அவளிடமிருந்து பறித்து இன்னொருத்திக்கு கொடுக்க உங்களுக்கு மட்டும் ஏது உரிமை? அவள் என் மனைவி, என் விருப்பப்படி நடக்க வேண்டியது அவள் கடமை. ஆனால் அடிமை அல்ல, நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு. உன்னோடு நான் ஏன் பேச வேண்டும்? அனஜா, கையெழுத்து போடுவாயா மாட்டாயா? மாட்டாள், அவள் கண்டிப்பாக போட மாட்டாள். அப்படியானால் அவள் வைத்திய செலவுக்கு கூட நான் பணம் தரப்போவதில்லை. தேவையில்லை, பணம் என்னிடமும் இருக்கிறது. சீதா, அவர் என்னை அடியோடு மறந்து விட்டார். மறக்க மாட்டார். மனித உள்ள முடையவரானால் சிந்திப்பார். கணவன் மனைவி என்றால் அந்த உறவுக்கு புனித தன்மை வேண்டாம், பிணைப்பு வேண்டாம். இத்தனையும் மறந்தவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கு ஒரு எல்லையாவது வேண்டாம். என்னப்பா, என்ன தேடுற? இந்த பொண்ணு உமா
இங்க வரலையாப்பா? காலையில இருந்து துரத்திட்டே இருக்கானுங்க, மருந்து கட்ட ஓடிடுச்சு. நீ போப்பா, குழந்தை இங்க வந்ததை நானே கூட்டிக்கிறேன். நான் ஊரில் எல்லாரும் சீட்டு கொடுத்துட்டு இருப்பேன், வந்தோன்னு அனுப்பிச்சிருங்க. தாத்தா, உமா, நீ இங்கேயா இருக்கிற? நான் உங்களோட பேச மாட்டேன். ஏமா, என் மேல கோவமா? இங்க நான் நஷ்டத்தை பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, டூக்கா. பாப்பா, நான் உங்களோட பேச மாட்டேன். அக்கா, என்ன உமா, இவ்வளவு நேரமா எங்கே உன்னை காணோம்? ஒரே வேலை அக்கா. பக்கத்து ரூம்ல தாத்தா இல்ல, கண்ணு குடிக்க மாட்டேன் புடியாமனாரு, சாமி கண்ணை குட்டின்னு சொல்லி குடிக்கச்சேன்க்கா. போய் அத்தனையும் போய் தானே? ஆமா. இத பாத்தியா, உனக்கு எவ்வளவு ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பழைய எதுக்குக்கா? இது நீ சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். சரியானா நீ வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கேனா இருப்பேன். ஏன் உமா? எங்களுக்கு வீடே கிடையாதுக்கா. உமா, அம்மா. வணக்கம்மா, என் பேர் சீதா. உட்காருங்கம்மா. உங்க குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, என் அக்கா இல்ல, ரொம்ப நல்ல அக்கா. அப்படியாம்மா? வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா. ஆமா, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்களே, உங்க உடம்புக்கு ஏதாவது? இல்லம்மா, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு துணையா நானும் இங்க இருக்கேன். என் குழந்தைக்கும் நீங்க தான் துணையா இருக்கணும்மா. இந்த குழந்தையை தவிர என்னுடையவங்கன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுடைய அப்பா என்னை நிராதரவா விட்டுட்டு காலம் ஆயிட்டாரு. நான் ஒருத்தர் வீட்டுல சமையல் வேலை செய்து காலம் கடத்திக்கிட்டு வரேன். என் குழந்தைய வந்து பாக்குறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லம்மா. உங்க கதையை கேட்க ரொம்ப வருத்தமா இருக்குமா. இந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்ணும் கருத்துமா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ரொம்ப நேரமாச்சு, அவர் காத்துட்டு இருப்பார். உமா, உமா, எங்க இவளை காணோம்? இதோ இங்க இருக்கேன்க்கா. அடே, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே, இதுதானா? இதான் வேலை. போக்கிரி. வரேம்மா. சரிம்மா. அம்மா, நீயும் சாப்பிட.